ஸ்ரீ குருப்பியோ நமः. ஜெய் புவனேஸ்வரி. உத்தியதினத்யுதிபிந்திகிரீட்டாம் துங்ககுசாம் நயனத்ரயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாங்குசபாசாபீதிகராம் பிரபஜே புவனேஷிம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வர்யை நமः. ஜெய் ஸ்ரீராம். வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சதீஷ் ஆச்சாரியாவின் நமஸ்காரங்கள். சூரியனின் நட்சத்திர சாரங்கள் கொண்ட, அதாவது இந்தந்த நட்சத்திரம் சூரியனுக்கு உண்டான நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவா அவளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் அவளுக்கு வெற்றியை தரக்கூடிய தேவதையை வழிபடுவதற்கும் எந்த விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள்? நல்ல கேள்வி. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான முதல் விஷயமா என்ன சொல்ல வரேன்னா, அவங்க லாபகரமான விஷயங்கள், எந்த தொழில் தொடங்கலாம், என்றைக்கு தொடங்கலாம் அப்படின்றது, எந்த நட்சத்திரத்தை தொடங்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துப்போம். அவங்களுக்கு முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க அதிகமாக ஃபஸ்ட்டு நட்சத்திரம் அவங்க எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம். அனுகூலமான நட்சத்திரம். முதல் அனுகூல நட்சத்திரம் ரோஹிணி. அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அவங்க எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும், அதே மாதிரி வேலைக்கு தேடுறவா, அது இல்லை புதுசாக அப்போ தான் ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவா, இந்த நட்சத்திரத்தில் அப்ளை பண்ண சொன்னேன்னா அந்த டைமில் அவளுக்கு கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி அந்த அனுகூல நட்சத்திரம் அன்றைக்கி அந்த அனுகூல தேவதையையும் நம்ம பார்க்கணும். அந்த அனுகூல தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திகைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சோமநாத கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணரை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபடுறாலோ, கிருஷ்ண நாமத்தை சொல்கிறாரோ, நம்ம அந்த இஸ்கானில் சொல்கிற மாதிரி நம்ம நல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அந்த கிருஷ்ண நாமத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ணிவிட்டு கிருஷ்ணனை நினச்சிட்டு அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அவங்க ஒரு காரியம் செய்யும்போது கண்டிப்பாக அது வெற்றி நடக்கும். இதிலே இவர்கள் இப்போ கார்த்திகை நட்சத்திரம் இப்போ அவங்களுக்கு லாபகரமான விஷயத்த சொல்லிட்டேன். ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இப்போ சொன்னோன்னா, இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான்னா அந்த பிஸ்னஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவா யாராச்சும் அங்கே அவங்க வச்சுட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அடுத்தபடியாக ஹஸ்த நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக திருவோணம். இந்த 3 நட்சத்திரக்காரால் அவங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வச்சிடணும். அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இவாளை வச்சுடலாம். இவங்க லாபத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குற நட்சத்திரக்காரர்கள். அதை பேஸ் பண்ணி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதிலே இப்போ அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டேன், மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் சொல்லுவேலா அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா, அதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அனுகூலமாக ரொம்ப சப்போர்ட்டிவாக, இப்போ மார்க்கெட்டிங் இருந்தால் தான் அந்த ஃபைனான்ஸ் வரும், ஃபைனான்ஸ் வந்தால் தான் முதலாளிக்கு நல்ல லாபகரம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது முதலாளி சொன்னால் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்கணும். முதலாளி எப்படி சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இவங்கெல்லாம் நடக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பூரம், பூராடம், பரணி இந்த 3 நட்சத்திரக்காரால் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக வச்சுட்டாலோ, இல்லை அவளே ஃபீல்டில் இருக்காலோ, இந்த மாதிரி நட்சத்திரத்தை அவங்க கூட வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இவங்க சொல்கிற விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் நடந்து அது நல்லபடியாக அவங்க என்ன பிளானிங் யோசித்தாங்களோ அந்த பிளானிங்க்கு சப்போர்ட்டிவாக இவங்க நடப்பாங்க. இது 3ம் நடக்க வேண்டிய விஷயம். இவங்க அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வம், இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அதிகமாக வணங்கக்கூடிய ஒரு லாபகரமான ஒரு விஷயத்துக்கு நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள்லாம் என்னென்னா கிருஷ்ணர், திருப்பதி பெருமாள், உலகளந்த பெருமாள். முதல்ல கிருஷ்ணர் தான். திருப்பதி பெருமாள்னால் மேல் திருப்பதி பெருமாள் கிடையாது, கீழ் திருப்பதியில் இருக்க அந்த திருப்பதி பெருமாள் தான். மேல் திருப்பதி அவர் கிடையாது. இவங்க அங்கே போனோம். அப்புறம் உலகளந்த பெருமாள். உலகளந்த பெருமாள் எங்கே இருக்காருன்னு பக்கத்தில் கூட நிறைய இடத்துல இருக்கும். அதை கூட நீங்கள் பார்த்து அந்த பெருமாளுக்கு போயிட்டு உங்களோட சங்கல்பத்தை வச்சுட்டு பக்தி ரீதியாக நீங்கள் அங்கே போய் உங்கள் பக்தியை இந்த 3 தேவதைகளுக்கு செலுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயமும் லாபகரமாக இருக்கும். இது உண்மை. இதிலேயே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவுக்கு, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு 4-5 பார்ட்னர் இருக்காங்க.
அந்த 4 பார்ட்னரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல. அந்த 4 பார்ட்னர் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னா, அந்த டெசிஷன் மேக்கிங் எடுக்கிற டைம் வந்து பூரம் நட்சத்திரம், பூராடம், அதுக்கப்புறம் பரணி. இந்த 3 நட்சத்திர நாட்கள்ல ஒரு டெசிஷனை வந்து நீங்க பிளான் பண்ணி, அப்போ பார்ட்னர்ஸை உட்கார வச்சு நீங்க டெசிஷன் எடுங்கோ. கண்டிப்பா வந்து அது சப்போர்ட்டிவா உங்களுக்கு இருக்கும். அதுலேயே வந்து நீங்க அந்த டைம்ல வந்து டெசிஷன் எடுக்க போற டைம்லாம் நீங்க எடுக்க என்ன தேவதையை வந்து அதிகமா வணங்கணும் அப்படின்னா, ஆண்டாள். ஆண்டாள், அதுக்கப்புறம் சங்கர நாராயணர், அப்புறம் துர்காதேவி. இந்த 3 தேவதைகளையும் வணங்கிட்டு ஒரு டெசிஷன் எடுங்க. லாபகரமான விஷயங்களுக்கு கிருஷ்ணர், உலகளந்த பெருமாள், திருப்பதி பெருமாள். இந்த 3 தேவதையும் வந்து நல்லா வணங்கிட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கும். உத்திரம் உத்திராடத்துக்கு உத்திரம், உத்திராடம். அடுத்தது கார்த்திகைக்கு அப்புறம் இப்போ உத்திரமுக்கு நம்ம போகிறோம். உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கிற ஃபஸ்ட்டு நட்சத்திரம் வந்து ஹஸ்தம். ஹஸ்தம் தான் வந்து அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது. அதாவது லாபகரத்தை ஈட்டு கொடுக்கறது வந்து ஹஸ்தம். அதுக்கு அடுத்தது வந்து திருவோணம், அதுக்கப்புறம் ரோஹிணி. இந்த சீக்வன்ஸில் தான் வந்து அவங்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹஸ்தம் எடுத்துக்கணும். ஹஸ்த நட்சத்திரத்தில் என்னைக்கு ஹஸ்தம் நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு வந்து அவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை அவங்க கூட ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க பார்ட்னராக இருக்கிறாங்கன்னா இருந்தால் கூட அவங்க ஹஸ்த நட்சத்திரத்தில் ஒரு பார்ட்னராக அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு திருவோணம், ரோஹிணி. இந்த 3 நட்சத்திரம் எது வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு டாப் ப்ரையாரிட்டி வந்து ஹஸ்தம். அது யாருக்குன்னா உத்திரம். உத்திரம்க்கு வந்து அவங்க தேவதை வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 3 தேவதை சேம் தான். இதில் இவங்க ஹஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும் வந்து இவங்க உத்திரம்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பதி பெருமாள். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு திருப்பதி பெருமாள். ஃபஸ்ட்டு என்ன கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா முதல்ல கிருஷ்ணர். இவர்களுக்கு உத்திரமுக்கு என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்து திருப்பதி பெருமாள் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உலகளந்த பெருமாள், அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர். ஸோ இந்த 3 தேவதையும் வந்து அவங்களும் இந்த 3 தேவதை வேணும்னா அனுகூலமாக இருக்கும் லாபகரமான விஷயத்துக்கு. அவங்களுக்கு பண வரவு ஜாஸ்தியாக வேணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த தேவதைகள் எல்லாம் வந்து அவங்க நித்தியப்படி அனுஷ்டானம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா, நித்தியப்படி கோவில் இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா விஷயமும் பாசிட்டிவாக நடக்கும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன், அதை இப்போ சொல்கிறேன். முதல்ல இதை முடிச்சுடுறேன். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இல்லை வேறு யாராச்சும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பூராடம். பூராட நட்சத்திரத்தில் இவங்க எந்த ஒரு விஷயத்தை டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதா இருந்தாலும் அன்னைக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அன்னைக்கு. அதனால் அன்னைக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இவங்க சங்கர நாராயணரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வழிபட்டுகிட்டே வராங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகமாக முடியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக முடியும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சூரியன் நட்சத்திரத்தில் வந்து அதாவது சூரிய கிரகத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாரை வந்து நம்பவே கூடாது அப்படின்றத வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். யாரை வந்து இவங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சித்திரை, அவிட்டம், மிருகசிரிஷம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களோட பழக்கங்கள் இல்லை பார்ட்னர்ஷிப் எதாவது இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெளியே வந்துருங்கோ. ஏன்னா இவர்களால் என்றைக்குமே உங்களுக்கு பிரச்சனையில் தான் இருக்கும். அவங்க என்றைக்கும் உங்களை டாமினேட் தான் பண்ணுவாங்க. அவங்களால அனுகூலம் இருக்காது. நான் தான் அப்படின்ற அளவுக்கு அவங்க உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ரகசியங்கள் வெளியே போகும் அப்படின்னா அது இந்த 3 நட்சத்திரக்காரர்களால் கண்டிப்பாக நடக்கும். அதனால் இவர்களை பார்ட்னர்ஷிப்பில் வச்சுக்கிறது. ஒரு வேளை வந்து நீங்கள் கேட்கலாம், என் குழந்தைய எனக்கு பிறந்த பிள்ளையே அப்படி தான் அந்த நட்சத்திரத்தில் தான் இருக்குது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். அது வந்து உங்கள் கர்மா, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கணும். இவ்வளோ தான். மற்றபடி ஈவன் சிலருக்கு வந்து எனக்கு நிறைய பேர் வந்து சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறப்ப, என்னோடய மனைவியே வந்து அந்த நட்சத்திரத்தில் தானே இருக்கா சாமி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னுவது. இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன். நீங்கள் எவ்வளோ நாளாக வந்து வீட்டில் வந்து புலியாக இருக்கீங்களா எலியாக இருக்கீங்களான்னு கேட்டேன்.
அப்போ நான் வீட்டில் எளியாக தான் இருந்தாகணும், இல்லைன்னா கஷ்டம். இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ இதுதான் அவர்களும் ஒரு நகைச்சுவையாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் இதை சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ அது வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. இப்போ இதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரியான இந்த 2 நட்சத்திரம் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சந்திரன், அதுக்கப்புறம் சுக்கிரன். இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உத்திரம், உத்திராடம், கார்த்திகை இவர்களுக்கு நல்ல வந்து ஒரு சுபிக்ஷமான ஒரு லைஃபு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா நட்சத்திரத்தை பற்றியும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு மேலும் வேறு ஏதாச்சும் தகவல் வேணும், அதாவது இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம், இல்லை தனிப்பட்ட விசேஷ நாட்கள், உங்களுக்கு எந்த அனுகூலமான நாட்கள், எந்த நாட்களில் ஹோமம் பண்ணலாம், எந்த நாட்களில் வீட்டில் பூஜை பண்ணலாம், அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தனியாக. உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஏதாச்சும் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து தெரியப்படுத்துகிறேன் நான். நன்றி, வணக்கம். வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் ஸ்ரீராம்.